ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வர ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வந்து மிரட்டி பத்திரத்தில் கையெழுத்து வாங்குறேன். அது என்ன பத்திரம்னு பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பத்திரம் தாங்க. நம்முடைய மல்லியும் பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு விஜய்க்கு தொல்லையாக இருக்கணும், அவருமே நம்மளை தொல்லையாக நினைக்கிறாரு. இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே நம்மளை பிடிக்கல. இது ஆண்டவனாக அமைச்சு கொடுத்த வாழ்க்கையாக கூட இருந்துட்டு போகுது. நம்ம டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு இந்த வீட்டை விட்டு போகிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த பேப்பரில் கையெழுத்து போடுறாங்க. இது ஆண்டவனே முடிவெடுக்கட்டும். அவரும் நானும் சேர்றதுனா இந்த ஆண்டவன் இந்த பேப்பரை செல்லாத பேப்பரை ஆக்கிடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு கையெழுத்து போட்டவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போதுமொன்று கிளவி நடந்த ஒரு விதமே மாறி போயிடுதுங்க. நம்முடைய மல்லியோட காலத்தில் இருக்கிற தாலியை பார்த்திங்கன்னா பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த ரஞ்சிதாவும் பார்த்திங்கன்னா என் மாமா கட்டின தாலியை அவுத்து கூடுறி, நீ தான் டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டுட்ட, உனக்கும் என் மாமாவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, அவர் கட்டின தாலி உங்கள் கழுத்தில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்முடைய மல்லிக்கிட்ட சண்டை போட்டு அந்த தாலியை பிடுங்க பார்க்குறாங்க. நம்மளுடைய மல்லி பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க, அது அவருடைய நினைப்பா என்கிட்டே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னது. பார்த்திங்கன்னா ஏன்டி நீ தான் டிவோர்ஸ் பேப்பரில் அவருக்கு உனக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை கையெழுத்து போட்டேன், இப்போ எதுக்கு அவருடைய நினைப்பாக இருக்கணும்னு மட்டும் சொல்கிற மரியாதையை கழட்டி கொடுத்துட்டு வந்த வழியை பார்த்துக்கிட்டு போயிரு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அந்த என்னடா சத்தான்ட்டு நம்முடைய ரன்னபூர்ணியம்மா பார்க்குறப்ப எல்லாரும் அடித்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா என்னாச்சு, எதுக்காக இப்படி அடித்து பிடிக்கிட்டு இருக்கு, எதுக்காக மல்லி தாலியை பிடிச்சி இழுக்கிறீங்க, என்ன உங்களுக்கெல்லாம் கொழுப்பு குறைஞ்சி போச்சா, நான் இப்போவே போலீஸ் கால் பண்ணி சொல்லவா அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியம் மிரட்டுறவர்களுக்குள்ள சைலண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ராஜேஸ்வரி மல்லி டிவோர்ஸ் பண்ணுறேன்ட்டு விஜய் டிவோர்ஸ் பண்ணுறேன்ட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா, அதனால் அவள் கழுத்தில் இருக்கிற தாலியை தான் அதனால தான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்ற மாதிரி என்னது மல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாளா, அவள் கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் சரி, நான் மல்லி விஜய் சேர்க்காத இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், உங்களால் ஆனதை பார்த்துக்கோங்க, மல்லி இதுமே கையை மட்டும் வச்சு பாருங்கள், நான் இப்போவே போலீஸ் கால் பண்ணி சொல்கிறேன்னா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ போலீஸ் கால் பண்ணி சொன்னாலும் மல்லி டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டாலன்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி சொன்னாலும், டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து தானே போட்டால், இன்னும் அது கோர்ட்டுக்கு போகல, ஆல்ரெடி கோர்ட்டுக்கு போன கேஸை நான் எடுத்து ரீஓப்பன் பண்ணி என்ன வெண்பா விஜய் கூட இருக்க மாட்டா, அதனால் விஜயுமே கோவப்பட்டு உங்களை இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, மரியாதையாக சைலண்ட்டாக உங்கள் வேலையை பார்த்துட்டு கிளம்புற வழியை பாருங்கள் அப்படின்ற மாதிரி நம்முடைய அன்னபூர்ணியம்மா சொல்ல போகிறாங்க வேறு ஒரு எபிசோடில். இதில் என்ன நடக்க போகுது, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆன்ல போட்டு அப்போ தான் நம்ம வீடியோ எல்லா நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.